ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024க்கான பாலிட்டி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் எனாக்டட் இந்த இயர். பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. ஸோ அரசோட செயல்பாடுகள் குறித்து மக்கள் தெரிஞ்சுக்கிற வகையில் தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று பின்வருவனவற்றுள் எது பரிந்துரை செய்தது? அதாவது which of the following has recommended National Judicial Council should be authorized to lay down the code of conduct for judges. நீதிபதிகளுடைய நடத்தை விதிகளை பரிந்துரை செய்கிறதுக்கு தேசிய நீதிக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொன்ன குழு பார்த்திங்கன்னா 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், செகண்ட் ஏஆர்சி, செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் 2வது சீர்திருத்த ஆணையம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 2009 அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த தேசிய நீதிக்குழுவுக்கு நிறைய அதிகாரங்கள் அளிக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நீதிபதிகளுக்கான அந்த ஒழுக்க நெறிகள் நடத்தை விதிகளை விதிக்கிறதுக்கான அதிகாரம் தேசிய நீதிக்குழுக்கிட்ட இருக்கணும். நீதிபதிகளோட நியமனத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய பரிந்துரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீதிபதிகளை மேற்பார்வையிடுறது, அவங்க ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டவங்களாக இருந்தால் அவங்கள தேவைப்பட்ட நேரத்தில் நீக்கிறதுக்கான அதிகாரமும் இந்த தேசிய நீதிக்குழுக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆணையம் பரிந்துரையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படி நாங்கள் சொல்கிற பரிந்துரைகளை பண்ணோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 214, 17 இதிலெல்லாம் திருத்தம் கொண்டு வரணும், இதை அமன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக கீழ்கண்ட அரசமைப்பின் கூட்டாட்சி கூறு அல்லாத ஒன்றை கண்டறிக. நான் ஃபெடரல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கீழே இருக்கிறதுல எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நெகிழும் அரசியலமைப்பு, ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் நான் ஃபெடரல் ஃபீச்சராக இருக்குது. மற்றது சுதந்திரமான நீதித்துறை, இண்டிபெண்ட் ஜுடிஷரி, ஈரவை நாடாளுமன்றம், பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் அரசியலமைப்பே அனைத்திலும் மேலானது, சூப்ரமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் தான். இது இல்லாதது நெகிழும் அரசியலமைப்பு அப்படிங்கிறது. அடுத்ததாக முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய குழு. ஸோ எந்த கமிட்டி பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா எல்எம் சிங்வி கமிட்டி தான். ஸோ இவங்க 1986 எல்எம் சிங்வி அவருடைய தலைமையில் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஒரு குழு அமைக்கிறாங்க. ஸோ ரீவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற பெயரில். ஸோ அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை புத்துயிர் செய்கிறது அப்படின்ற பெயரில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதில் முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும். ஸோ அது சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு சொன்னது எல்எம் சிங்வி கமிட்டி தான். அடுத்ததான் நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் தலைவரின் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ கேபினட் கமிட்டிஸ் கொடுத்துட்டு அதோட ஹெட் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி, அரசியல் விவகார குழு, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி, நியமனங்களுக்கான குழு, எக்கானமிக் அஃபேர்ஸ் கமிட்டி, பொருளாதார விவகார குழு. இந்த மூணுக்குமே பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. செகண்ட் உள்துறை, நீதி அமைச்சர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி, அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி, எக்கானமிக் அஃபேர்ஸ் கமிட்டி இது எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பாங்க. பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் கமிட்டி, நாடாளுமன்ற விவகார குழுவுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரோ அவர் ஹெட்டாக இருப்பார். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டர். இதில் தவறானது கேட்டிருக்காங்க. செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து எல்லாமே தவறாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் கேபினெட் கமிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கமிட்டிஸ் இருக்குது. அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பார். அக்காமடேஷன், கேபினெட் கமிட்டி ஆன் அக்காமடேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சர் யாரோ அவங்க ஹெட்டாக இருப்பாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் எக்கானமிக் அஃபேர்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஹெட்டாக இருப்பார். கேபினெட் கமிட்டி ஆன் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க இருப்பாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் நாடாளுமன்ற விவகார குழுக்கான தலைவராக இருப்பார். கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படின்னாலும் பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டினாலும் பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட் கமிட்டி ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பிரைம் மினிஸ்டர் தான். கேபினெட் கமிட்டி ஆன் ஸ்கில், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். இதுக்கு முன்னாடி இது கேபினெட் கமிட்டி ஆன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு இருந்தது. ஸோ அது இப்போ மாற்றிருக்காங்க, ஸ்கில், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட்னு சொல்லிட்டு.
ஸோ இது எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பார். அக்கமடேஷனுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸும், பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ்க்கு மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸும் இருப்பாங்க. மற்றது எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பார். அடுத்ததாக வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. ஸோ டிபிஎஸ்பியை பற்றின கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது அயர்லாந்து அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இட்ஸ் பீன் பாரோட் ஃப்ரம் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது கரெக்டு. 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. ஸோ அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ முதன்முறையாக டிபிஎஸ்பியில் எப்போ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 4 ஆர்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தது அப்படின்னா அதை கொடுத்துருப்போம். இல்லை அப்படின்றது லக்ஷ்மிகாந்த்லேருந்து எடுத்தது தான். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் 1976 4 டிபிஎஸ்பி ஆட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 39F குழந்தைகளுடைய ஆரோக்கியம். ரெண்டாவது வந்து ஆர்டிக்கல் 39A, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது எல்லாருக்கும் அனைவருக்கும் சமமான நீதி சட்ட உதவி அப்படிங்கிறது. டு ப்ரமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர் அப்படிங்கிறது அடிக்கடி கொஷினில் கேட்குறதும் இதை தான். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 43A தொழிற்சாலைகளுடைய நிர்வாகத்தில் தொழிலாளர்களுடைய பங்கேற்பு. ஸோ டு டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 43A. 48Aவும் ஆட் பண்ணுவாங்க. டு ப்ரொடெக்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 ஆர்டிக்கலும் வந்து 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டு தான். 44வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. இது வந்து தப்பு. ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 42வது சட்ட திருத்தத்துக்கு அப்புறமா 44வது திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க டிபிஎஸ்பியில். ஆர்டிக்கல் 38 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வயர்ஸ் த ஸ்டேட் டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எல்லாத்துலேயுமே ஆண் பெண் சம ஊதியம் இந்த மாதிரியான கோட்பாடுகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டும்தான், ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்ததாக 97வது சட்டத்திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கரெக்டு தான். 43B வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க 97th அமெண்ட்மெண்ட் 2011. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்டாக தான். இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க டிபிஎஸ்பியில். இது வரைக்கும் டிபிஎஸ்பியில் எத்தனை அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஒன்று வந்து 42வது முதல் முறையாக 42வது சட்ட திருத்தம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 44வது சட்ட திருத்தம். அடுத்ததாக 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்தது. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கும் ஆர்டிக்கல் 45. ஸோ அதோட சப்ஜெக்ட் மேட்ரையே மாற்றிருப்பாங்க இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக, அதாவது 86 அமெண்ட்மெண்ட் 2002 மூலமாக. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 21A ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 45 என்ன மாற்றினாங்க அப்படின்னா 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்புறம் 97th அமெண்ட்மெண்ட் 2011 43B ஆட் பண்ணியிருப்பாங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ரிலேட்டடாக. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் டிபிஎஸ்பியில் பண்ணது. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, 97வது சட்ட திருத்தம் 2011 கொண்டு வந்தது. அதுதான் கடைசியாக டிபிஎஸ்பியில் வந்து அமெண்ட் பண்ணது. 43B வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்காக கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனிநபர் சுதந்திரத்தை அரசு எடுக்கக்கூடாது என்னும் எதிர்மறை கடப்பாடுகள், நெகட்டிவ் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் நாட் டு என்க்ரோச் ஆன் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. ஸோ ப்ரியாம்பிள் பற்றி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. 1976ஆம் ஆண்டு முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ அது வந்து கரெக்டு தான். ஒரே ஒரு டைம் தான் பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஸோ அது கரெக்டு தான். முகப்புரை அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது அப்படின்னா அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ முகவுரை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகள் என்ன, நோக்கங்கள் என்ன, அதோட லட்சியங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டு தான். நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியதாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா அப்படின்னா
தப்பு. ஸோ அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ டிபிஎஸ்பி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ப்ரீஆம்பிளும் வந்து கோர்ட்டால் நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ அது வந்து தப்பு. 4வது ஆப்ஷன் அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது. இட் இண்டிகேட் த சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அடுத்ததாக பாருங்கள், சட்டப்பிரிவு 243B எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம். ஸோ இது எல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றினது தான். ஸோ 11th பாலிட்டி புக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் அதில். ஸோ 73வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக சட்டப்பிரிவு 243B வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் 20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிறாங்களோ மக்கள் தொகை, அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் கிராமம், ஒன்றியம், மாவட்டம் இந்த மாதிரி 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 243B. அடுத்ததாக 73வது 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 இடங்களை ஒதுக்கியுள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாயத்து நகர சுயாட்சி அமைப்புகளில். ஸோ இது 73, 74 இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடு தான். ஸோ அதில் தான் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு 3/1 இடஒதுக்கீடு வந்து இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க ஊராட்சி நகராட்சிகளில். அடுத்ததாக பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் கொடுத்துட்டு யார் யார் அதோட ரிலேட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆளுநர், கவர்னர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 155. ஸோ 155 மூலமாக தான் மாநில ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. அமைச்சர்கள் குழு அப்படின்னு எடுத்துட்டோன்னா பிரிவு 163. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைசர் கவர்னர், அதாவது ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் ஒரு அமைச்சர்கள் குழு வந்து நியமிக்கப்படணும்னு சொல்கிறது தான் 163. அடுத்தது முதலமைச்சரோட பணிகள் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா 167. ஸோ டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் 167. அடுத்தது அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இன் ஸ்டேட்னா ஆர்டிகல் 169. ஸோ 3412 அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்ததாக 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 21A. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவே வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 21A தான் சொல்லுது. அடுத்ததாக மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது? இட்ஸ் ஸ்டேட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் லோக்சபா அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசமைப்பு உறுப்பு 356 மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய குழு எது அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்காரியா குழு. ஸோ சர்க்காரியா கமிஷன் பார்த்திங்கன்னா 1983 மத்திய அரசு அமைச்சிருப்பாங்க, சர்க்காரியா அப்படின்றவருடைய தலைமையில். ஸோ இந்த குழு 247 பரிந்துரைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் வந்து ரொம்ப முக்கியமானது, அரசமைப்பு உறுப்பு 356 கவனமாகவும் குறைவாகவும் வந்து பயன்படுத்தணும். எங்கே வந்து அரசமைப்பு ஆட்சி முறை வந்து முற்றிலும் சீர்குலைதோ அங்கே தான் வந்து நடைமுறைப்படுத்தணும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த 356 பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாலே அமெரிக்கா தான். பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இங்கிலாந்துலேருந்து. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பரோட் ஃப்ரம் இங்கிலாந்து. அவசர நிலை அதிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனி. அரசு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். ஸோ இது வந்து புக்கில் இருக்கும், 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு. மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட், மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஆக்ட் 1958 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 9th புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ 73வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா? ஸோ தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமலில் இருந்த இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1958 தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 1994 வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து 1996 வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் 1968 ஜனவரி 23 தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது அப்படின்னு கேட்குறாங்க. பைலிங்குவல் பாலிசி, இருமொழி கொள்கை அப்படிங்கிறது தான்.
ஸோ இதுக்கு முன்னாடி ஜனவரி 18 1968 பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ரெசல்யூஷன் அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஸோ அவசர கூட்டம்லாம் கொண்டு வந்து 23 ஜனவரி 1968 இருமொழி கொள்கையே வந்து தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படும் அப்படின்ற தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததான் இந்திய குடியரசுத் தலைவராக மற்றும் துணை குடியரசுத் தலைவராக ஒரே நேரத்தில் இருந்த இணையில் தவறான இணைகளை கண்டறிக அப்படின்ட்டுருக்காங்க. லாஸ்ட் ஒன்று மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ KR நாராயணன் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது கிருஷ்ணகாந்த் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். எஸ் ராதாகிருஷ்ணன் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஜாகிர் ஹுசேன் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும், ஆர் வெங்கட்ராமன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது சங்கர் தயாள் சர்மாவும் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. கியானி ஜெயில் சிங் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும்போது KR நாராயணன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ இவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது முகமது ஹிதயத்துல்லா கொஞ்ச நாள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ஆர் வெங்கட்ராமன் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன். அடுத்ததாக தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டும் சரியாக பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ ECI இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கரெக்டு தான். CEO தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். DEO வந்து டெவலப்மெண்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாவட்ட தேர்தல் அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் தான் DEO அப்படிங்கிறது. அடுத்ததாக ERO வந்து எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், தேர்தல் பதிவு அதிகாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாக்காளர் பதிவு அலுவலர், எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தான் ERO அப்படிங்கிறது. எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd 4th. ஸோ உங்களுக்கு 11th பாலிடிக்ஸில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்ததாக பஞ்சாயத்து ராஜ் என்னும் கருத்து சரியான விளக்கங்களை கண்டறிக. பஞ்சாயத்து ராஜ் என்பது வயதான அனுபவமுள்ள 5 நபர்களை கொண்ட குழு என்று பொருள்படும். அது வந்து தப்பு. கிராமப்புறங்களில் அமைக்கப்படும் சுய நிர்வாக நிறுவனங்கள் பொதுவாக பஞ்சாயத்து ராஜ் என்று அழைக்கப்படுகின்றன. அதுவும் தப்பு. சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களாக விவரிக்கப்படுகின்றன. செல்ஃப் கவர்னிங் ரூரல் லோக்கல் பாடிஸ் தான் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து கரெக்டானது. 3rd ஒன் வந்து கரெக்டு. குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமையை அரசிடம் இருந்து பெறுவதை பற்றி கூறும் அரசமைப்பு சட்ட உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. ஏற்கனவே நம்ம சொன்னது தான். அடுத்ததாக JVP குழு இதனுடன் தொடர்புடையது. ஸோ JVP கமிட்டிஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் ஆன் லிங்குவிஸ்டிக்ஸ் பேசிஸ், மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குறதுக்காக தான் இந்த குழுவே வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ மொழிவாரியாக மாநிலங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஆராயணும்னு சொல்லி தான் 1948 ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் பட்டாபி சீதாராமையா இவங்களுடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் JVP குழு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழு ஆரம்பத்தில் வந்து மொழிவாரி மாநிலங்கள் வந்து அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் கடைசியில் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிக. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தவிர இந்த ஆப்ஷனில் தமிழ்நாடு தவிர மீதி எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. தெலுங்கானா, பீகார், கர்நாடகா இதில் எல்லாத்துலேயுமே பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் தான் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு புக்கில் இருக்கும். ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றனர். இங்கிலீஷ் கொஷின்ஸும் ஒரு டைம் பார்த்துக்கணும். மேலே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எங்கேருந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருப்போம். பட் இங்கே ரஷ்யா அப்படின்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து நம்ம யூஎஸ்லேருந்து தான் வாங்கணும். அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து பெறப்பட்டது தான் அடிப்படை உரிமைகள் அப்படின்ற கருத்து. அடுத்தது முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரியாம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இதில் வந்து டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக நிறைய கேசஸ் இருக்கும். ஸோ கேசவானந்த பாரதி கேஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா முகவுரையும் இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பெருபாரி அப்படின்ற கேஸில் வந்து அது வந்து ப்ரியாம்பிள் வந்து இந்திய அரசமைப்போட ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1973 கேசவானந்த பாரதி கேஸில் தான்
ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதே போல் 1995 வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ்லேயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. ப்ரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து போடுங்க. ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா கேஸ்வானந்த பாரதி கேஸ். ப்ரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா எல்ஐசி இந்தியா கேஸ். ரெண்டுலேயுமே வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி முகவுரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ மத்திய தகவல் ஆணையத்தை பற்றி கேட்டிருக்காங்க. மத்திய தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம். ஸோ 2 பேருமே வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்றது தான் கொஷின். 2 பேருமே வந்து மறுநியமனம் சாத்தியம் அல்ல. ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் போத் சென்ட்ரல் சிஐசி அண்ட் ஸ்டேட் சிஐசி. அடுத்ததாக சர்க்காரிய ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. சர்க்காரிய ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அது வந்து கரெக்டு தான். இந்த ஆணையம் 247 பரிந்துரைகளை அளித்தது அப்படின்றதும் கரெக்டு தான். முன்னையே பார்த்தோம் இல்லையா. தேர்ட் ஆப்ஷன் கூறு 356ஐ நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. ஸோ அந்த ஆர்டிக்கலை வந்து ஒமிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னது 356 ஒமிட் பண்ணணும்னு சொன்னது ராஜமன்னார் கமிட்டி தான், சர்க்காரிய கமிஷன் கிடையாது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம முன்ன பார்த்த மாதிரி மிக கவனமாக பயன்படுத்தணும், குறைவாக பயன்படுத்தணும். முற்றிலுமாக எங்கே வந்து ஒரு மாநிலத்தில் ஆட்சி முறை வந்து சீர்குலையுதோ அங்கே தான் இந்த பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4வது ஆப்ஷன் வந்து வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. ஸோ ரெசிடியூரி பவர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது, பார்லிமெண்ட்டுக்கிட்ட தான், பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அதர் ரெசிடியூரி பவர்ஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு 2, தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ம் 4ம். அடுத்தது சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துட்டு பிரசிடென்ட் கொடுத்து அவங்க எப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்க எலெக்டட் இயர் வந்து கேட்குறாங்க. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் 1961 இருக்குது. 1962லேருந்து 67 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கு அடுத்ததாக ஜாகிர் ஹுசைன் 66ன்னு கொடுத்துருக்காங்க, 67. பக்ருதீன் அலி அகமது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1974. சஞ்சீவ் ரெட்டி 1977. ஸோ 3 4 வந்து கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஒரு இயர் மட்டும் மாறி இருக்குது. அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் கொடுத்துட்டு அவங்க எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பக்ருதீன் அலி அகமது அப்படின்னு பார்த்தோன்னா 5வது குடியரசுத் தலைவர். ஸோ 1974லேருந்து 77 வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். விவி கிரி எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 4வது குடியரசுத் தலைவர். அதாவது பக்ருதீன் அலி அகமதுக்கு முன்னாடி விவி கிரி தான் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் 1969லேருந்து 1974 வரைக்கும். அடுத்தது ஜாகிர் ஹுசைன் கேட்டிருக்காங்க. 3வது குடியரசுத் தலைவர். விவி கிரிக்கு முன்னாடி அவர் 3வது குடியரசுத் தலைவராக இருந்தார். 1967லேருந்து 69 வரைக்கும் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். நீலம் சஞ்சீவ் ரெட்டி பார்த்தோம் அப்படின்னா 6வது குடியரசுத் தலைவர். 1977லேருந்து 82 வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன், விவி கிரி, பக்ருதீன் அலி அகமது, அப்புறம் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிய. இன்கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சட்ட உறுப்பு 18 வந்து பட்டங்களை ஒழித்தல், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் கரெக்டு தான். சட்ட உறுப்பு 21 ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஸோ சட்ட உறுப்பு 23 வந்து கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் அப்படிங்கிறது தான் 23. ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படிங்கிறது தான். ஆர்டிகல் 20 வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் டு ஃப்ரீ மூமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 20. ஸோ தப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 4. அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் சட்டப்பிரிவு 240 இல்லை, 340. ஸோ 340 படி தான் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்கான ஆணையம் அமைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்குது.
அது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. காரணம், இவ்வாணையம் பின்தங்கிய நிலைமையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது. ஸோ 11 இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த கமிஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சரிதான். ஃபஸ்ட்டு மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 11th பாலிடிக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 1979 பிபி மண்டல் தலைமையில் ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பற்றி ஆய்வு பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு குழு அமைக்கிறாங்க. ஸோ அவங்க இந்தியா முழுக்க போயிட்டு 11 இண்டிகேட்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக 3743 ஜாதிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடையாளம் சொன்னது இந்த ஆணையம் தான். அடுத்ததாக கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இயற்றப்பட்ட ஆண்டு, சட்டத்தின் பெயர் அப்படின்ட்டு இருக்காங்க. 1963 கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றிய பகுதி சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆக்ட். 1991 தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆக்ட். 1971 நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம், ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட். 1951 வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக கூற்று காரணம். கூற்று, இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார். ஸோ அது வந்து கரெக்டு தான். ஸோ மாநில ஆளுநர் பார்த்திங்கன்னா பெயரளவில் நிர்வாக தலைவராக இருப்பார், அதே போல் மத்திய அரசோட ஒரு முகவராக இருப்பார். ஸோ 2 டியூவல் ரோல் வந்து கவர்னருக்கு இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டு தான். காரணம், ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது தப்பு. ஆளுநர் அப்படின்ற நிறுவனம் வந்து கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ கூற்று சரி, காரணம் வந்து தவறு. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். ஸோ அரசோட டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா டிபிஎஸ்பி தான், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது தான் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியல் அமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? எது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் நிதி ஆயோக்கும் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. ஸோ மீது ரெண்டும் பார்த்திங்கன்னா இதை அமைக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324, ஸோ எலெக்ஷன் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆர்டிகல் 280 பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இதில் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்னும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு இது. ஸோ யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை வந்து அடாப்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா யுஎன்ஓ, ஐக்கிய நாடுகள் அமைப்பு தான் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1948 டிசம்பர் 10 பாரிஸில் வந்து இந்த டிக்ளரேஷனை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அக்செப்ட் பண்ண அந்த டேட்டு தான் டிசம்பர் 10 தான் ஹியூமன் ரைட்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக நீதி புனராய்வின் தேவையின் தொடர்பான தவறான காரணத்தை கண்டறிக. ஸோ நீட் ஆஃப் த ஜுடிஷியல் ரிவ்யூ, அதில் இன்கரெக்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4வது மட்டும் தப்பு. ஸோ மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தப்பு. மீதி இருக்கிற 3மே வந்து கரெக்டு தான். அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க, கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்க, குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க. ஸோ இதுக்கு தான் வந்து நீதி புனராய்வு தேவைப்படுது. 4வது ஆப்ஷனுக்கு இல்லை. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 டேஷ் வழங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆணையம், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபைனான்ஸ் கமிஷன் தான். அடுத்ததாக பாளைய வாரியம் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களுள் எது சரி? ஸோ கண்டோன்மெண்ட் போர்டு பற்றின கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வகை நகர்ப்புற நிர்வாகமானது நம் நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர் ஆட்சியின் மரபு. ஸோ கரெக்டு தான். 1924 பார்த்திங்க அப்படின்னா கண்டோன்மெண்ட்ஸ் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. பாளைய வாரியங்கள் சட்டம் 1924 அப்படிங்கிறது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே உறுப்பினராக இருப்பார். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு இருக்காங்க. எலெக்டட் மெம்பர்ஸ் இல்லை, பார்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ், பார்ட்லி நாமினேட்டட் மெம்பர்ஸ் 2 பேருமே வந்து இந்த கண்டோன்மெண்ட் போர்டில் வந்து இருப்பாங்க. ஸோ பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, பகுதியளவு வந்து பரிந்துரைக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அடுத்ததாக வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் நேரடி நிர்வாக கட்டுப்பாட்டில் இது உள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் தெம் அப்படின்னா அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வந்து இந்த கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் வருது. அடுத்ததாக இவ்வாரியத்தின் செயல் அதிகாரியை இதன் தலைவரை நியமிக்கிறார். த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த போர்ட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கண்டோன்மெண்ட் போர்டு இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாட் பை த பிரசிடென்ட் ஆஃப் த போர்டு.
ஸோ இதில் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டாக இருக்குது, செகண்டும் ஃபோர்த்தும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கின்றது. ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A. அடுத்தது அறிவியல் மனநிலை சயின்டிஃபிக் டெம்பர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 51A. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரது தான். ஒரு சில கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பிரிவு, அது எதில் வருது அப்படின்றத கேட்டிருப்பாங்க, ஏவா ஹெச்ஆ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏலேருந்து கே வரைக்கும் 11 அடிப்படை கடமைகள் வந்து என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஹெச் தான் பார்த்தீங்க அப்படின்னா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறது. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் அப்படிங்கிறது. ஸோ அந்த லிஸ்ட்டும் வந்து என்னென்ன எது வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மாநில தகவல் ஆணையம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனி, தவறானவற்றை கண்டறிக. ஸோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கும் மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டே தப்பு தான். ஸோ கமிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், நாட் மோர் தென் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர். 10க்கும் மிகாமல் தகவல் ஆணையர்களை வந்து கொண்டு இருக்கும். 5ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதி உடையோர் அல்ல, நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது சரிதான். மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்ட்டுருக்காங்க, அதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ ஒரு கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். அதே போல் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரையும் ஸ்டேட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரையும் நீக்கிறதுக்கான அதிகாரமும் கவர்னருக்கு இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வந்து கரெக்டு தான். ஃபோர்த்து பாருங்கள், மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர் அப்படின்ட்டுருக்காங்க, அது வந்து தப்பு. மாநில தகவல் ஆணையர்களையோ மாநில தலைமை தகவல் ஆணையர்களோ பரிந்துரை பண்ணுறதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். ஸோ முதலமைச்சர் தலைமையில் ஒரு குழு இருக்கும். ஸோ அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தோடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உறுப்பினராக இருப்பார். முதலமைச்சரால் நியமிக்கப்படக்கூடிய பரிந்துரைக்கப்படக்கூடிய ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர் வந்து அதில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் சேர்பர்சனாக இருப்பார், லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர் அது வந்து சீஃப் மினிஸ்டர் நாமினேட் பண்ணியிருப்பார். ஸோ இவங்க 3 பேர் கொண்ட குழு தான் பார்த்திங்க அப்படின்னா தகவல் தலைமை ஆணையரையும் மாநில தகவல் தலைமை ஆணையரையும் தகவல் ஆணையர்களையும் பரிந்துரை செய்யக்கூடிய குழு. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் வந்து தப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இது நிறைய கொஷின்ஸ் இருக்குது, இதோட கண்டினியூவேஷனாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.